இஎம்ஐயில் யார் அதிகமாக மாட்டியிருந்திருப்பாங்கன்னா மிதுனம் தான் நிறைய இஎம்ஐயில் மாட்டியிருந்திருப்பீங்க. ஏன்னா யாருக்காவது வேலை மாற்றம் இருக்க போதுன்னா மிதுனத்துக்கு இனிமேல் ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பை அதிகமாக சிவன் ஸ்தலங்களை போயிட்டு நீங்கள் அன்னதானத்துக்கு வாலண்டியராக நீங்கள் போகலாம். வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வாழ்க்கையில் என்னென்னா, எல்லா ராசினருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும், நாங்கள் என்ன செஞ்சால் நாங்கள் செல்வ செழிப்போடு இருப்போம், எப்படி செல்வம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தசா புத்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் உங்களோட தசா புத்தி அதோட கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய செல்வ செழிப்புமே நிரந்தரமாக தங்குமா இல்லை வந்துட்டு போகுமா, அதுக்கு என்ன நாங்கள் தெய்வ வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்குறப்போ கடந்த ஒரு 2 வருடமாகவே உங்களுக்கு இன்கம் ஃப்ளக்சுவேஷன்ஸுங்கிறது இருந்திருக்கும். உங்களுக்கு தேவைக்கு எப்படியோ பணம் சேர்ந்திருந்தாலுமே உங்களுக்கு பயம்ங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இஎம்ஐயில் யார் அதிகமாக மாட்டியிருந்திருப்பாங்கன்னா மிதுனம் தான் நிறைய இஎம்ஐயில் மாட்டியிருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய துர்க்கம் எதுவுமே வெளியில் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மனப்பாங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். பட் ஸ்டில் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறீங்க, கூட இருக்கவங்களுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அளந்து செலவு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இனிமேல் தான் உங்களுக்கு செழிப்பு அப்படிங்கிறதே வரக்கூடிய டைம் பீரியடில் இருக்கீங்க. வேலை மாற்றம், யாருக்காவது வேலை மாற்றம் இருக்க போதுன்னா மிதுனத்துக்கு இனிமேல் ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு இல்லை, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, உடனே நாங்கள் வேலை மாறி போயிட்டோமா அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் வேலையில் இருந்தாலும் எதுவும் ஜம்பெல்லாம் பண்ண வேணாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இனிமேல் இன்னும் தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ ஏதாவது ஸ்கில்ஸ் தான் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலேஜ் ஷேரிங் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ண இது புண்ணியமாகவே மாறும். இன்னும் அதை நீங்கள் ஒரு வேலையாக பண்ணவே, ஏன்னா உங்களுடைய மூலாதாரமே என்ன அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தான். அதாவது உங்களுடைய விசுதி சக்கரம் எப்போவுமே உங்களோட விசுதி சக்கரம் நல்ல ஒரு ஆக்டிவேஷன்லேயே இருக்கணும் அப்படின்னா நிறைய படிக்கணும், நிறைய நாலேஜை நீங்கள் தேடணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேத்துக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு கைடன்ஸில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக உங்களால் கொண்டு வர முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்களோ அதனால் நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு விட்டுடுறீங்க, சத்தமாக பேசிடுறீங்க, அவங்க மனசை ஈஸியாக ஒரு மிதுன ராசி டீச்சரால் உடைக்க முடியும்னு இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக ஒரு மிதுன ராசி டீச்சரால் அவங்க ஸ்டூடெண்ட்டை அட்ராக்ட் பண்ண முடியும்னே இருக்குது. அப்போது விஷயம் எங்கே இருக்குன்னா உங்களுடைய விசுதி சக்கரம், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களுடைய நாலேஜ் நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுறீங்க, உங்களால் நிறைய பேர்த்தை உருவாக்க முடியும். இப்போ யாராவது புதுசாக தொழில் தொடங்கலாமா, என்ன வேலை ரிலேட்டடாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எனிதிங் ரிலேட்டட் டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது மிதுனம் தொடுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செழிப்பாகும் அப்படிங்கிறது தான் மிதுனத்துக்கு சொல்லக்கூடியது. அதோட உங்களுடைய ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நெட்வொர்க் மூலிமா உங்களுக்கு ஸ்கில்ஸ், அதாவது உங்களுடைய நெட்வொர்க் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்டே இருந்து நீங்கள் நிறைய நாலேஜ் வாங்கிக்க முடியும். அப்போ சுற்றி இருக்கவங்களுக்கு உங்கள் நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஃப்ரீலான்ஸாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஜஸ்ட் லைக் தட் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவே உங்களுக்கு மாறிடும். அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப, ஏன்னா சனி கர்மஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி சனி ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி பார்க்குறப்போவும் உங்களுக்கு 10ஆம் ஸ்தானத்தில் சனி உட்கார்றப்போ கண்டிப்பாக வேலையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு ப்ரெஷரை கொடுத்து எப்படா இதை மாறி நம்ம வரது அப்படிங்கிறப்போ ஒரு உழைப்பு அந்த இடத்துல நீங்கள் போட்டு தான் ஆகணும், ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் மிதுனத்துக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. இப்போ சில மிதுனம்லாம் இருப்பீங்க, எங்களுக்கும் எஜுகேஷனுக்கு சம்மந்தமே இல்லை, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில மிதுனத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகும். இப்போ நீங்கள் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கீங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியே போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்குன்னா உடனே கிளம்பி
ஒரு ஆத்த கடந்தாவது நீங்கள் போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ட்ராவல் என்ன பண்ணணும்னா விதியவே உங்களுக்கு மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ட்ராவல் பிளானிங்ஸ் கரெக்டாக நீங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு கோயில் பக்கத்தில் ஆறு நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆறாக இருக்கலாம். அந்த கோயில் சின்ன கோயிலாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப அபரிதமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் மிதுனத்துக்கு ஒரு சூட்சமே அதுதான். நீங்கள் ஒரு ஒரு இடத்துல இல்லாமல் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி செய்யக்கூடிய அன்னதானங்களும் நல்லபடியாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு அதிகமாக சிவன் ஸ்தலங்களை போயிட்டு நீங்கள் வந்து அன்னதானத்துக்கு வாலண்டியராக நீங்கள் போகலாம். நீங்களே போய் நீங்கள் தான் உங்கள் சொந்த செலவில் தான் அன்னதானம் பண்ணணுங்கிறது இல்லை. அங்கே நின்று நீங்கள் மற்றவங்களுக்கு உணவு பரிமாறுறப்ப கூட உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரிலீஸ் கொடுத்து டக்குன்னு ஒரு க்ரோத் அப்படிங்கிறத வந்து மிதுனத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் போகக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்வேதாரணீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கிளியர் ஆகும் அப்படிங்கிறது தான். இல்லை எங்களால் அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ணி போக முடியாது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு விஷ்ணு வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலும் கிளியர் ஆகும். விஷ்ணுக்கு போகிறப்போ ஏதாவது கொடுத்து தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ ஏதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 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 பூ வச்சு கூட நீங்கள் அவருக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். எல்லாமே செழிப்பாகவே நீங்கள் பண்ணிட்டு வரப்போ பன்மடங்கு உங்களுக்கு விஷ்ணு திருப்பி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் வந்து மிதுன ராசிக்கு. ஸோ பொதுவாகவே செழிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இன்னார் இந்த கோயிலுக்கு போங்க, அதே மாதிரி அந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரணும், எனக்கு ஒரு லக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா திருப்பதி தான், பெருமாள் தான். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்குமே யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கோ அவங்க போகலாம். ரொம்ப நெருப்பு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிக்காரங்க போகிறீங்க அப்படின்னா மேஷம் போகலாம், அதே மாதிரி சிம்மம் போகலாம். ஆனால் தனுசுக்கு அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வந்து சம்டைம்ஸ் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்ரீரங்கம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லக்க ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்ம சொல்கிற திருப்பதி பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது. அடுத்தது பார்க்குறப்போ செழிப்பு வரணும், முதல் லக்கு வரணும், அப்புறம் செழிப்பு வரணும் அப்படின்னாலே அது லக்ஷ்மி தான். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெல்த், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக தான் போகணும். இல்லை எப்போவுமே லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து ஒரு மனநிலைமையெல்லாம் சரியாக வச்சுட்டு தான் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் பெருமாள் கோயிலுக்கு போனேன், லக்ஷ்மி கோயிலுக்கு போனேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி போனீங்கன்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப சாந்தமாகவும், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப செழிப்பாகவும், நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸ், அதனால தான் வந்து பெருமாள் வந்து செழிப்பாகவே இருப்பார். இந்த லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது சந்தோஷமாக போகிறோன்னா சந்தோஷம் பன்மடங்கு திரும்பி வரும். வருத்தப்பட்டுட்டே போகிறீங்க அப்படின்னா திரும்பி அதவே பன்மடங்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சுமே. லக்ஷ்மி வரவே மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி எங்கே வந்து ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான தருணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் எங்கே இருக்கோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாகவே வரும். அடுத்தது வந்து யார் கொடுக்க போகிறா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குரு தான் கொடுக்கணும். அப்போது குருவோடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ குருஸ்தலங்கள், குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். யாருக்காவது இல்லைங்க எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்டாகவே இல்லை என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே ஆலங்குடி கிளம்பி போயிடணும். ஆலங்குடி போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறீங்கன்னா குரு முதல் ஸ்ட்ராங்காக வரும். அப்போ ஆலங்குடி போயிட்டு நாங்கள் அங்கே என்ன பரிகாரங்கள் பண்ணலான்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கஷ்டப்படுற ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பென்னோ, ஒரு பென்சிலோ, ஒரு பேக்கோ, ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காசாக கொடுத்துட்டு வரக்கூடாது. காசு கொடுத்து இந்த பொருள் வாங்கிக்கோன்னு கொடுக்கக்கூடாது. நீங்களே அந்த பொருள் வாங்கி கொடுக்கும் பொழுது தான் அதுக்கான பிராயச்சித்தமே அதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி தானங்கள் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் கர்மா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு ஒன்றுலாம் இருக்குது இல்லையா. ஸோ கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சனி தான். போயிட்டு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கே போகணும்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன திருப்பதி எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள். இப்போது
சிலருக்கு வந்து கர்மா கழிச்சே ஆகணும். இப்போ வந்து மகரத்துலலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் முழுசாக இப்போ சனி விலகுதுன்னா நன்றி சொல்லிட்டு வந்துடணும். திருநள்ளாறு போயிட்டு கர்மத்தை கழிச்சிட்டு, அந்த கர்மத்தை கழிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து நான் வந்து புண்ணியஸ்தலத்துக்கு போகிறேன்ட்டு பரிகார ஸ்தலம் போயிட்டு கையோட புண்ணியஸ்தலம் ட்ராவல் பண்ணிடவே கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு தான். ஒரு ட்ரிப் ஒன்று போடுவீங்க, இந்த கோயில் ஒன்று போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் காளகஸ்தி போவீங்க, காளகஸ்தியிலேருந்து அப்படியே திருப்பதி போகிறேன்ட்டு போகிறது, இல்லை திருப்பதியிலேருந்து அப்படியே காளகஸ்தி வரேன்னு போகிறது. காளகஸ்திங்கிறது என்னது? பரிகாரஸ்தலம். திருப்பதிங்கிறது என்னது? புண்ணியஸ்தலம். புண்ணியத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பரிகாரம் பண்ணி இங்கே கரைக்க போகிறீங்களா, இல்லை இங்கே கரைச்சிட்டு திருப்பி அங்கே இந்த கரைச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் புண்ணியம் சேர்க்க போகிறீங்களா? ரெண்டுமே வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். அது ப்ளஸ் டு மைனஸுங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு தடவை பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். புண்ணியஸ்தலத்துக்கு போனாலும் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். இப்படி வேணால் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். பரிகார ஸ்தலம்னா பரிகார ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும், புண்ணியஸ்தலம்னா புண்ணியஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுலேயும் ரொம்ப கவனம். இத்தனை கோயிலுக்கு போய் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா கோயில் ஆகம விதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து இந்தந்த தெய்வங்களை இப்படி இப்படி வழிபாடு பண்ணுங்க, நேரம் கால முறைகள் எல்லாமே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து பரிகாரங்கள் விட்டகுறை தொட்டகுறை வச்சுட்டு நான் புண்ணியஸ்தலம்க்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் புண்ணியம் தராது. ஸோ பரிகாரம் என்னவோ முழுசாக பரிகாரத்தை முடிச்சுட்டு புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ கோயில் நினைக்கிறாங்க, ஆனால் எந்த கோயிலுக்குமே என்னால் போக முடியல. நாங்கள் எப்படி க்ரோ ஆகுதுன்னா, வீட்டில் வச்சு முருகரை வழிபாடு பண்ணுங்கள், ஸ்கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, வேல்மாறல் கேளுங்க. பிளாக்கேஜஸ் முதல் வீட்டில் இருந்து தான் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டில் விளக்கேற்றிட்டே இருக்கணும், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். முருகரை வழிபாடு பண்ண என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்தல வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும்.